Hi everyone, welcome to the 5th episode of Leadership Latte. I'm Arutra Kirbakaran, first MBA, KPR Business School, Coimbatore. Today we are honored to host Mr. Gokulanathan Ponnuswamy, a visionary founder and CEO of Nitra Apps India Private Limited. People fondly call him as Gokul. He is basically a mechanical engineer and venturing into various industries like education, solar energy and mobile app development. Mr. Gokul transformed Nitra into a various household name with over 150 apps and 5 crore plus downloads across India. He is not only a successful entrepreneur but also an educator, innovator and community contributor through his work in ERP, drone technology and platforms like Nitra Life and Nitra People. Once again, welcome you, sir. Yeah. So shall we start? Yeah. So what motivated you to start Nitra Apps India Private Limited? Being a mechanical engineer, can you please share what motivated that sparked an interest in entrepreneurship? பேசிக்கலி நான் பிஇ முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா திருச்செங்கோடுனாவே உங்களுக்கு ஒரு போர்வெல் இண்டஸ்ட்ரி தான் மெயின். ஸோ நானும் அப்புறம் அதில் போகாமல் வர முடியாது. அதனால் 1 இயர் ஐ வெஞ்சர் இன்டு போர்வெல் இண்டஸ்ட்ரி, மத்திய பிரதேஷ், கர்நாடகா, ஸோ இங்கெல்லாம் ஈவன் ஆந்திரா இந்த சைட்லாம் போயிட்டு ஒரு 3 வண்டி எடுத்துகிட்டு போனோம். பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. அதனால் வந்தோன்னே எங்கள் அப்பா சரி பரவாயில்ல சும்மா தானே இருக்கிற எம்பிஏ போன்ட்டார். ஸோ அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு எம்பிஏ ஜாயின் பண்ணிவிட்டு 2001 எம்பிஏ முடித்தேன். ஸோ அந்த இடையில என்னாச்சு அப்படின்னா நான் இன்பிளான் ட்ரைனிங் போயிருந்தேன். இப்போ இன்டர்ன்ஷிப் நீங்கள் போகிறீங்க, அது மாதிரி இன்பிளான் ட்ரைனிங் போயிருந்தேன். அசோக் லைலாண்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே என்னோடய ஃப்ரெண்ட் ரூமில் தங்கியிருந்தேன். அவன் நான் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். ஸோ நான் அந்த மூமெண்ட்லேயே நாங்களும் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக பிளான் டு ஸ்டார்ட் இன்ஜினியரிங் காலேஜ், பட் அதை ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்புறம் ஒரு பாலிடெக்னிக் அப்போ ஒரு 4 இயர்ஸ் ஆன பாலிடெக்னிக் அவங்களால ரன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னபோது வி டேக்கன் ஓவர் தட் பாலிடெக்னிக்கு. ஸோ அதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. பட் இன்றைக்கி அந்த பாலிடெக்னிக் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அதெல்லாம் ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் மேன் அப்படிங்கும்போது அந்த ஜேர்னியில் சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாமே வரும். பட் ஹவு ஸ்ட்ராங், ஹவு பர்சவரன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியம். ஸோ அப்படி பாலிடெக்னிக்கை ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் மொபைல் ஆப், இப்போ உங்கள் எல்லாத்து கையிலையும் மொபைல் இருக்குது. 2012 அப்போ தான் சாம்சங் கேலக்ஸி S2, இப்போ நம்ம S25 இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது ஒரு மொபைல் வாங்கியிருந்தேன். அப்போ தான் ஆப்ஸ்ன்னு கேள்விப்பட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆப்பு அந்த ப்ளே ஸ்டோர், அப்போ அதுக்கு பேர் மார்க்கெட்னு பேர், ப்ளே ஸ்டோருக்கு அப்போ பேர் மார்க்கெட்டு. அதில் போய் ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ காலேஜுக்கு ஒருத்தர் லெக்சரர் ஜாப்புக்காக கொடுத்துருந்தாரு ஒரு ரெஸ்யூமு. அவர் இப்போ சிஓவாக இருக்கிறாரு. அவர் ஒரு 5 இயர்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ண தெரியுமான்னு கேட்டேன். அவருக்கு ஆண்ட்ராய்டுனாவே என்னென்னு தெரியல. ஏன்னா அப்போ அந்த நோக்கியோ 1100 அந்த ஃபோன் தான் இருந்தது. அப்புறம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 3 டேஸ் டைம் எடுத்துக்கிட்டு அது என்னென்னு லேர்ன் பண்ணி எனக்கு ஒரு கால்குலேட்டர் ஆப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். இது 2012. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் நித்ரா. ஏன்னா ஒரு 3 டேஸில் கால்குலேட்டர் ஆப்பை பண்ணி காட்டினதுக்கப்புறம் அப்போ இந்த கவர்மெண்ட் எல்லாம் ஃப்ரீ லேப்டாப்ஸ் கொடுத்துருந்தாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நினைக்கிறேன். ஸோ அதில் இந்த இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி ஒரு 30,000 வேர்ட்ஸ் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுத்து ஒரு இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி ஆப்பாக பண்ணி ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணோம். தட் இஸ் ஹவ் வி ஸ்டார்டட் இந்த நித்ரா. Nitra creates apps in many Indian languages. What inspired you to make your apps multilingual and how did the decision impact your growth? இப்போ இனிஷியலாக நம்ம பண்ணும்போது நாங்கள் ரெஸ்யூம் பில்டர் கூட ஒன்று பண்ணியிருந்தோம். அது யூஎஸ் மார்க்கெட்டில் நல்லா போயிட்டு இருந்தது 2013 அந்த மாதிரி டைமில். ஈவன் வி ஹேவ் ஆஃபீஸ் இன் கோயம்புத்தூர் ஆல்சோ அட் த டைம். ஸோ அதுக்கப்புறம் 2014 டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்காக ஒரு ஆப்பை லான்ச் பண்ணோம். ஸோ அந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா சடன் ஸ்பைக்காக ஒரு 2000 டவுன்லோட்ஸ் ஆச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்தா ஃபேஸ்புக்கில் இந்த ஆப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பேஜில் அதை போட்டிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு மட்டும் ஒரு 2000 டவுன்லோட்ஸ் ஆயிருந்தது. பட் அந்த மூமெண்ட்லேயே எனக்கு ஒரு காலான் ஆப் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த 2013-14 திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஃபைனலாக 2015 தான் தமிழ் காலான் ஆப்பை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதை ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே அதனுடைய டவுன்லோட்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. ரெண்டாவது இப்போ நீங்கள் படிப்பீங்க இன்ஆர்கானிக் க்ரோத், ஆர்கானிக் க்ரோத், இன்ஆர்கானிக் க்ரோத். பிஸ்னஸில் நம்ம கஸ்டமர் அக்யூர் பண்ணுறதுக்கு ஆர்கானிக்காங்கிறது வேர்ட் ஆஃப் மவுத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸை லான்ச் பண்ணுறீங்க. உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க மற்றவங்ககிட்ட சொல்லி
அது மூலிமா வந்து உங்களுடைய ரெஃபரல் மூலிமா வருது. இன்னொன்று இன்ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ் மார்க்கெட்டிங் மூலிமா. அப்போ வந்து அந்த இப்போ கூகுளில் வந்து நம்ம போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னோம்னா கீழே வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்னு ஆட்ஸ் வரும் கூகுள் சர்ச்சில். பட் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த டைம் இனிஷியலாக அந்த 2015 டைம்லலாம் வந்து அந்த மாதிரி ஆட் கிடையாது. இந்த நாங்கள் கரெக்டாக காலாண்டர் லான்ச் பண்ணுற டைமில் தான் அவங்களும் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஆடை லான்ச் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நல்லா எடுத்துகிட்டு போனோம். ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து அந்த தமிழ் காலாண்டர் டோட்டல் டவுன்லோட்ஸ் வந்து 2.2 crore இருக்குது. தமிழ் காலாண்டர் எக்ஸ்க்ளூசிவ்லி தமிழ் காலாண்டர் மட்டும். 40 lakhs மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், அப்புறம் 10 lakh டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேராவது அந்த தமிழ் காலாண்டர் ஆப்புக்குள்ளே வருவாங்க. 40 லட்சம் பேர் மந்த்லி ஒரு டைமாவது விசிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுதான் அதனுடைய ஸ்டேட்டஸ். இப்போ மல்டிலிங்குவல் நீங்கள் கேட்ட பிரகாரம் மல்டிலிங்குவல் ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக அது ஒரு செரண்டிபிட்டின்னு நம்ம சொல்கிற மாதிரி தற்செயலாக நடக்கிறதான். எனக்கு நெய்பர் வந்து ஒரு ஆந்திராக்காரர் இருந்தார் பக்கத்தில். அதனால தான் இப்போ எங்கள் ஆஃபீஸ் வந்து குண்டூரில் இருக்குது. அவருடைய நேட்டிவ் சிட்டி குண்டூர். அவர் வந்து நம்ம ரெகுலராக பேசியிருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து இந்த தமிழ் காலாண்டர் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னாரு. அப்புறம் தெலுங்கில் அவர் காண்டாக்ட் பண்ணி அங்கே இருக்கிற அந்த ஜோதிடர்லாம் டீட்டெயிலாம் வாங்கி கொடுத்து 2019 வந்து தெலுங்குலேயும் சைமில்டேனியஸாக ஹிந்திலையும் லான்ச் பண்ணோம். 2020 அல்லது 21 இருக்கு, எனக்கு சரியாக தெரியல, கன்னட காலாண்டர் அப்போ லான்ச் பண்ணோம். இப்போ இது வந்து க்ரோத் அப்படின்னா, அதாவது மெட்ரிக்ஸ் வந்து வேனிட்டி மெட்ரிக்ஸ்னு இருக்குது. இப்போ பிஸ்னஸில் போனீங்கன்னா கேபிஐ கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து யூசர் க்ரோத். இப்போ இன்றைக்கி வந்து அந்த 2020 நம்ம கொரோனா வந்த டைமில் வந்து ஃபண்டிங் வந்து நிறையா வந்துச்சு. நிறையா கம்பெனிஸ், பைஜூஸ், அன்அகாடமி. இப்போ நமக்கு வந்து ஒரு 110 யூனிகான், எவ்ரிபடி நோஸ் யூனிகான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், $1 billion வேல்யூவேஷனு. ஸோ அப்போ ஃபண்டிங் நிறையா வந்தோன்னே எல்லாருமே வந்து யூசர் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் ரெவன்யூவையும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் அந்த சமயத்தில் கொஞ்சம் இப்போ தான் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸாக மாறி இருக்குது. ஸோ அந்த அக்ரஸிவ் க்ரோத் டைமில் வந்து நாங்களும் வந்து தமிழ் காலாண்டர், தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்தையும் வந்து அக்ரஸிவாக வந்து க்ரோ பண்ணோம். பட்டு எங்களுக்கு வந்து இப்போ இந்த காலாண்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஒரு கண்டென்ட் ஸ்பேஸ். கண்டென்ட் இப்போ நீங்கள் என்ன காலாண்டர் எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு கண்டென்ட்டை போய் கன்சியூம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க. பட் அதில் வந்து மணி மேக்கிங் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் இது. ஸோ சம்டைம்ஸ் என்ன நினைப்போம் அப்படின்னா வந்து அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேலுங்கிற மாதிரி. அதாவது ஃப்யூச்சர் பிளானுக்கு நான் மல்டிலிங்குவல் போனது பரவாயில்ல. பட் ஆனால் ஷார்ட் டேர்மில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டு தமிழ்நாடு மார்க்கெட்டே இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கூட பெட்டராக வந்து க்ரோ பண்ணியிருக்கலாம். அது வந்து க்ரோத்தை கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் க்ரோத் இம்பாக்ட் பண்ணியிருக்கு. பட் லாங் டேர்மில் இட் இஸ் அ பெஸ்ட் டெசிஷன், ஐ திங்க் ஸோ. Reaching 5 crore plus downloads is the huge achievement. Congratulations for that, sir. You. Sir, what are the main factors that helped Nitra to reach this milestone? ஸோ இது சிம்பிளி சொல்லணும்னா பிஸ்னஸில் வந்து ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருக்குது, லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ கூகுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் சர்ச், யாஹூ இருந்தது சர்ச்சு. ஸோ இந்த மாதிரி சர்ச் நிறையா வந்து சர்ச் இன்ஜின் வந்து பிஃபோர் கம்மிங் கூகுள் நிறையா இருந்தது. ஸோ அவங்க வந்து அந்த சர்ச்சில் இருந்த ப்ராப்ளத்தையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களால பேஜ் வந்து கரெக்டான உங்களுடைய சர்ச்சுக்கான பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுத்தாங்க. அதனால் வந்து அவங்க சக்ஸஸ் ஆனாங்க. அது லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். பட் என்ன நித்ராவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். நீங்கள் 2008 வந்து 2007 வந்து ஐஃபோன் வந்து லான்ச் ஆகுது, ஓகேங்களா. 2008 வந்து ஆண்ட்ராய்டு வருது. ஸோ நாங்கள் 2012 வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம். 2012 அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது அதாவது இட்ஸ் ரைட் டைம் இன் தி ரைட் பிளேஸ்னு சொல்லுவாங்க, சரியா. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணோம் அப்படின்னா யூ நீட் யூஎஸ் அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களால் லான்ச் பண்ண முடியும். கரெக்டாக வந்து நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணாங்க. அது ஒன்று. ரெண்டாவது AdMob அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து கூகுள் வந்து அக்யூர் பண்ணாங்க. அதாவது வந்து இப்போ அவங்களுக்கு கூகுள் ஆல்ரெடி AdSenseன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் வெப்சைட்லாம் போனீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க, அது கூகுள் AdSense. பட் இந்த AdMob பார்த்தீங்க அப்படின்னா மொபைலுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது. ஸோ நம்ம வந்து எம்ப்ளாயீஸை வச்சு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். பட் வந்து வாட் இஸ் ரெவன்யூ எங்கேருந்து வரும்? ஸோ அப்போ கண்டென்ட் ஆப் அத்தனையும் வந்து த்ரூ ஆட் சப்போர்ட்டடாக தான் இருக்கும். பெய்டு வந்து இந்தியாவில் வந்து யூசர் வந்து இப்போவே நாங்கள் காலாண்டுக்கே இப்போ தான் ப்ரீமியம் வெர்ஷன் ப்ரைம்னு சொல்லி இப்போ அண்டர் டெஸ்டிங்கு இன்னும் ஒரு 1 week 10 days ரிலீஸ் பண்ண போகிறோம். பட் அதுவே எனக்கு வந்து இன்னும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுது அப்படிங்கிறது லேட்டர் ஸ்டேஜில் தான் தெரியும். அதனால் ஆட் பேஸ்டு ஆட் சப்போர்ட்டடு
இதுதான் வந்து இனிஷியலாக இது பண்ணோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மூவர் போனதுனால எனக்கு ஏன்னா இடையில வந்து எங்களுடைய கூகுள் ஆட் அக்கௌண்ட் கூட சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. பட் அதில் வந்து நல்ல ரெவன்யூ, ஏன்னா நாங்கள் வந்து வேரியஸ் ஆப் 150 ஆப்ஸ் அந்த டைமில் வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து வி பப்ளிஷ் மோர் ஆப்ஸ் அண்டு த்ரூ ஆட் மானிட்டைசேஷன் வி வில் மேக் மணி, அப்படி தான் எங்களுடைய கான்செப்ட் அப்போ இருந்தது. ஸோ அது மூலிமா வர பணத்தை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா இனிஷியல் பீரியட் என்னென்னா வந்து உங்களுக்கு 2015 தான் வந்து ஜாம்னு சொல்லுவாங்க, ஜியோ, ஆதார் அண்டு பேங்கிங், அந்த அதெல்லாம் வந்து எல்லாம் கரெக்டாக ஓப்பன் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஏர்டெல்லில் வந்து நான் வந்து 1 GB டேட்டாவுக்கு 250 ரூபா நான் செலவு பண்ணணும். இப்போ உங்களுக்கு அதை நினச்சா கூட இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இன்றைக்கி வந்து நீங்கள் பர் டே 2.3 GB யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ 1 மந்த்துக்கு அதை வச்சுருப்போம், 1 GB டேட்டாவை 1 மந்த் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். அவ்வளோ ஸ்லோ நெட்ஒர்க்கு, 2G 3G அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்போ இனிஷியலாக அதில் பிளேயர்ஸ் கம்மியாக இருந்தாங்க. எங்களுடைய ஆர்கானிக் க்ரோத்து, பிராண்ட், அதுக்கப்புறம் பிராண்ட் பில்ட் ஆச்சு. ரெண்டாவது வந்து அக்ரஸிவ் மார்க்கெட்டிங்னா நான் ஈவன் வந்து எனக்கு வந்து இன்னும் சேல்ஸில் மார்க்கெட்டிங் என்னால் பண்ண முடியும். பட் சேல்ஸில் நான் பெட்டரானா இன்னும் ஐ ஆம் ஆல்சோ லேர்னிங்கு. பட் த்ரூ அக்ரஸிவ் மார்க்கெட்டிங் வி ரீச்டு தட் மைல்ஸ்டோன். So leading a large team comes with many challenges. Can you please share how you motivate and manage people across different locations? ஸோ இப்போ லார்ஜ் டீம்னு பார்க்கும்போது வந்து ஏன்னா ஒரே நாளில் இவ்வளோ டீம் க்ரோ ஆகலை. இப்போ நாங்கள் வந்து 2013 வந்து இது ப்ரைவேட் லிமிட்டடாக ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 25 இருக்கிறோம். இட்ஸ் அரவுண்ட் 12 years ஆஃப் ஜேர்னி. வி ஸ்டார்டட் வித் 1 person. சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆச்சு. கண்டிப்பாக வந்து நான் ஒரு புக்கில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். விப்ரோவோட ஸ்டோரியை படிக்கும்போது வந்து அப்போ விவேக் பால் நினைக்கிறேன், அவர் வந்து சிஇஓவாக இருந்தார். அவர் வந்து கம்பெனி விட்டு வெளியே போகிறாரு. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா 2000 crore அன்னைக்கு தேதியில் 2000 crore வந்து அவர் அந்த ரெவன்யூ டார்கெட் செட் பண்ணியிருந்தார். பட் 1000 crore சம்திங் ஹி அச்சீவ்டு. பட் ஆனால் வெளியே போகும்போது வந்து இன்டர்வியூர் கேட்குறாங்க, ஏன் ஒய் யூ ஆர் குட்டிங் அப்படின்னா, 2 மனிதர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு என்பது சகஜமான ஒன்று தான் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அது வந்து எனக்கு டீப்பாக அது வந்து, ஏன்னா வீட்டில் வந்து ஒய்ஃப் கூட அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பாக நேச்சுரலி குழந்தைங்களோட வருது. ஸோ இட்ஸ் அப்போ 300 பேர் இருக்கும்போது அங்கே வந்து 300 பேர்த்துக்கான ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய டீமை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் டிஃபிகல்ட் ஒன். அதே சமயத்தில் நான் எப்படின்னா வந்து எங்களுது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் வெர்டிக்கலாக இருக்கும். ஈவன் இனிஷியல் பீரியடில் வந்து எங்களுடைய பேசிக் இது வந்து டெக் பிஸ்னஸ், அந்த மாதிரி டெக்கு தான் மெயினாக இருந்தது. இப்போ அதெல்லாமே பிஸ்னஸ் வெர்டிக்கலாக மாற்றிட்டோம். பிஸ்னஸ் வெர்டிக்கல்னால் இப்போ நித்ரா ஜாப்ஸ் இருக்குது, காலான் இருக்குது, மேட்ரிமோனி இருக்குது, ஸ்ரீதேவா.com இ-காமர்ஸ் ஸ்டோர் இருக்குது. ஸோ அவன் அதாவது வந்து டெக்கு ப்ளஸ் வந்து சேல்ஸு, மார்க்கெட்டிங், அவங்க எல்லாமே முதல்ல வந்து டெக் தனியாக இருக்கும், சேல்ஸ் தனியாக இருக்கும். ஸோ இப்போ லேட்டர் ஸ்டேஜ் வந்து நாங்கள் வந்து அந்த பிஸ்னஸ்ஸு, அந்த பிஸ்னஸ்க்கான கோலு, அந்த பிஸ்னஸ்க்கான டார்கெட்டு இதெல்லாம் மாற்றிட்டு அவங்க டெசிஷன் மேக்கிங், நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு பெரிய சேலஞ்சுன்னு சொல்லவே முடியாது. ஸோ அவங்கவுங்ககிட்ட நான் இப்போ இந்த இயற்கை பட்ஜெட் போடும்போது வந்து நீங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் இயர் கோலை கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டேன். யார் கம்மியாக கொடுத்துட்டா நீங்கள் அக்ரெசிவாகவும் பண்ணீங்க. நான் என்ன சொல்லிடுவேன்னா, உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்களே ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்க, எனக்கு எவ்வளோ பண்ணாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதாவது காங்கிரீட் க்ரோத்தை நீங்கள் யூ ஷுட் ஷோ மீ அப்படின்னு சொல்லிட்டேன். சில பேர் வந்து 70% வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க, சில பேர் 20% டார்கெட் கொடுத்தாங்க. நான் சொல்லிட்டேன் மினிமம் 30% டார்கெட் இஸ் மஸ்ட். ஸோ இல்லை அப்படின்னா வந்து ஏன்னா இயர் ஆன் இயர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து யூ நீட் டு மினிமம் 30%. அதுக்கு மேலே உங்கள் டீமுக்கு உங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் என்ன பண்ண முடியும் அனலைஸ் பண்ணிவிட்டு கொடுங்கன்னு சொன்னோம். ஸோ அதனால் வந்து சில பிஸ்னஸ் இப்போ நித்ரா பீப்புளுங்கிறது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. அதெல்லாம் 100%, 1000% ஆஃப் க்ரோத்துக்கு இனிஷியல் பீரியடில் இட் இஸ் பாசிபிள். ஸோ ஆவரேஜாக இந்த வருஷம் வந்து 60 to 70% க்ரோ ஆகிடுவோம். ஸோ அதனால் வந்து அந்த டீம் அவங்க வந்து அவங்க கோலுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளம்ஸ் எங்கிட்ட வரதில்லை. தே கேன் மேனேஜ் த ப்ராப்ளம் தெம் செல்ஸு. ஸோ சம்டைம்ஸ் அப்பப்போ வரும், அப்போ மட்டும் நான் இன்டர்ஃபியர் ஆனால் போதும், மற்றபடிக்கு ஐ ஆம் ஃப்ரீ பர்சன். So hiring the right talent is crucial for success. Kindly explain your approach finding and retaining the right talent. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. நீங்கள் யார் என்டர்பிரினர்ஷிப்பில் போகிறீங்களோ, குட் டு கிரேட்னு ஒரு புக்கு ஜிம் காலின்ஸ், அது வந்து அதில் வந்து அவர் வந்து லெவல் 5 லீடர்ஷிப்பை பற்றி எழுதியிருப்பார். ஸோ இப்போ பஸ்ஸு தான் நம்ம போகக்கூடிய ஒரு பாத்துன்னு வச்சுங்களேன், நம்ம பிஸ்னஸ்ன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸுக்குள்ளே யார் உட்காராங்கன்னு முடிவு பண்ணுங்கள்.
பஸ் அப்புறம் எந்த பக்கம் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறது பின்னாடி முடியுங்களா, என்ன ஓட்டிக்கலாம்னா ப்ராடக்ட்டை கூட அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவார். நீங்கள் என்ன பிஸ்னஸ்க்கு பண்ண போகிறீங்க, என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்கிறது கூட அப்புறமேல் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ இனிஷியலாக வந்து அந்த பீப்புள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இனிஷியல் டீம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. பட் அதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜில் தான் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து வி ஹவ் பில்ட் அ ரைட் டீம் மோஸ்ட் ப்ராபப்ளி. அதாவது எனக்கு வந்து அந்த இடத்துல சேலஞ்சஸும் இருக்குது, அதே சமயத்தில் சேலஞ்சாகவும் எடுத்துக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ திருச்செங்கோடு ஒரு ஸ்மால் சிட்டி, ஒரு 1.5 lakh பீப்புள் இருக்கிற ஒரு Tier 4 சிட்டி. ஸோ இப்போ நான் சென்னை ஈவன் கோயம்புத்தூர்ல இருந்தேன்னா கூட எனக்கு வந்து டேலண்ட் வந்து அடுத்த கம்பெனிக்கு வந்து பாஸ் ஆவாங்க, அது எனக்கு இல்லை. ஸோ நான் எடுக்கிற டேலண்ட்டை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டேன் அப்படின்னோம்னா தே வித் மீ ஃபார் எவர், மேபி ஃபார் எவர். இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் என்னோட ஆட்ரிஷன் ரேட்டே வந்து 3-4% தான் இருக்கும். எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் உமன் டீம் மெம்பர்ஸ் தான். 200 பீப்புள் வந்து அரௌண்ட் 200 பீப்புள் வந்து உமன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னா எய்தர் மேரேஜாக இருக்கும் இல்லது வந்து சைல்டு பர்த்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிஞ்சு ஆட்ரிஷன் இஸ் வெரி வெரி லோ, 3-4% இன் அவர் கம்பெனி. ஸோ அதனால் வந்து ரைட் டேலண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்ச்சுனேட்லி we have that also. So may we know about your diversification process because you have worked in different areas like solar, drones, software and education. இப்போ நான் இதுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து மேடம்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒரு 4 வந்து இது வரைக்கும் ஃபெயில்டு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பேசிக்கலாக வந்து டிரான்ஸ்போர்ட், பஸ் ஆப்ரேட்டரு, அது பஸ் ஆப்ரேட்டர் நேச்சுரலி இட்ஸ் வந்து ஏன்னா டிக்கெட் ப்ரைஸ்லாம் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பாட்டுக்கு பண்ண முடியாது. ஸோ அப்போ இன்றைக்கி எல்லா காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, பட் கவர்மெண்ட் வந்து டிக்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ அப்போ அந்த பிஸ்னஸ் சர்வைவ் ஆக முடியாது. ஏன்னா ஃப்ரீ மார்க்கெட் வேணும், ஓப்பன் மார்க்கெட். ஈவன் இந்தியாவே நிறைய வந்து கண்ட்ரோல்டு இது இருக்குது இந்தியாவில். இப்போ யூஎஸ் மாதிரி ஒரு ஃப்ரீ மார்க்கெட் வந்து இந்தியா இன்னும் அந்தளவுக்கு சொல்ல முடியாது. செகண்ட் வந்து போர்வெல் நாங்கள் 2000 எக்ஸிட் ஆகிட்டோம். பட் இன்றைக்கி வந்து இட்ஸ் அ டஃப் சேலஞ்ச். ஏன்னா காம்படிஷன் வந்துருச்சு. காம்படிஷன் எரோடு ப்ராஃபிட். இப்போ நான் இருக்கிற யூனிக் எப்படின்னா வந்து இப்போ நித்ரா ஜாப்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டில் இட்ஸ் அ கிரே அண்ட் ப்ளூ கலர் எஸ்பெஷலி. அந்த இடத்துல வந்து எனக்கு லெஸ் காம்படிஷன். ஸோ இன்னொருத்தர் வந்து காம்படிஷன் வர முடியாதுன்னு இல்லை, பட் இட் வில் டேக் டைமு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். பட் இந்த போர்வெல் மாதிரி பிஸ்னஸ் வந்து இட்ஸ் யார் வேணாலும் அமௌண்ட் இருந்ததுன்னா இப்போ லாரி, போர்வெல் இதெல்லாம் எனிபடி கேன் டூ. அதில் ஒன்றும் பெரிய ஒரு அந்த பிஸ்னஸ்லேயும் ஒரு நுவான்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இப்போ காலேஜ் நான் சொன்னேன் ஏற்கனவே அது க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு காலேஜ் க்ளோஸ் பண்ணதுக்கும் மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை. சன்செட் செக்டரு, உங்களுக்கு பிராண்ட் வேணும், பிராண்ட் இல்லை, ஒரு சிங்கிள் இன்ஸ்டிடியூஷனு, அதுவும் ஃபார் அவே ஃப்ரம் சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்டு இடையில வந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து அந்த காங்கிரீட் எடுத்துகிட்டு போகிற வண்டி இருக்கும். அது ஒரு 6 பேர் வந்து பார்ட்னர்ஷிப்பு. ஸோ அப்போ டூ மணி ஃபவுண்டர்ஸ். உங்கள் பிஸ்னஸில் வந்து எவ்வளோ ஃபவுண்டர்ஸ் வந்து ஆப்டிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 தான் ஆப்டிமம், 3 ஓகே. ஸோ இப்போ 2 மணி வந்துச்சுன்னா அப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், எம்ப்ளாயி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை சமாளிச்சிடலாம், ஃபவுண்டர்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சமாளிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபெயிலியர். இப்போ நித்ரா இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்ஸு. தென் இங்கே இப்போ காலேஜ் இஆர்பி சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்று இருக்குது. அது வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு தான். அதை 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அக்வயர் பண்ணேன். இம்ப்ரெஸ் இஆர்பின்னு பேர். ஸோ அது ஆல்ரெடி வந்து இட்ஸ் அ லாஸ் மேக்கிங் பிஸ்னஸாக இருந்தது. நாங்கள் டேக் ஓவர் பண்ணி இப்போ வி மூவ் இட் இன் டு ப்ராஃபிட்டபிள். பட் அதுக்கும் வி ஹாவ் அ க்ரோத் பிளான். இப்போ இந்த ட்ரோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக எங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்தார். அவர் என்கிட்ட ஜாப் கேட்டு வந்தார். நான் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா, இல்லை ட்ரோன் கம்பெனியில் ஒன்று ஒர்க் பண்ணேன்னே. ஸோ அப்போ அந்த என்ன பண்ணினீங்கன்னு கேட்டுட்டு அதோட இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் அவர் வர சொல்லுங்கண்ணே. அவர் வர சொல்லி தான் நான் வந்து சரி, ஏன்னா இது வந்து எமர்ஜிங் ஏரியா, வி ஷுட் ஆல்சோ பி தேருங்கிறதுனால அந்த இதை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணால் அது 1 year தான் ஆச்சு. அதாவது இந்த இடத்துல என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும்னா ப்ரிப்பேர்டு மைண்டுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நான் ப்ரிப்பேர்டாக இருக்கிறேன். செரண்டிபிட்டிங்கிறது வந்து தற்செயலாக சில இது நடக்கிறது. இப்போ அவர் அன்றைக்கி வரல அப்படின்னா இன்றைக்கி ட்ரோனில் நான் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு, நான் ரெடியாக இருந்தேன். நான் லேர்னிங் என்னோடது இருக்கும், எமர்ஜிங் எதுன்னு தெரியும். இன்னும் கூட இப்போ அட் த மூமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா வந்து ரேர் எர்த் மினரல்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே டுவர்ட்ஸ் இவி நோக்கி போயிட்டுருக்குறோம்.
அவங்க ரேர் எர்த் மெட்டல்ஸ்க்கு இப்போ லைசன்ஸ் வாங்கிட்டு தான் கொடுப்போங்கிறாங்க. அவன் இந்தியாவுக்கு இன்னுமே ரொம்ப டஃப். இப்போ யூஎஸ் கூட நிறைய பேருக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டான். யூஎஸ் எல்லாம் இப்போ இன்னும் ஒரு 2 months போச்சுன்னா இந்தியன் இவி இண்டஸ்ட்ரி எல்லாமே ஸ்ட்ரகிளில் இருக்கும்பாங்க. இப்போ அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சரியான அந்த ரேர் எர்த் மினரல்ஸில் நம்மளால் ஏதாவது மைனிங்கோ அல்லது வந்து ப்ராசஸிங்கோ அல்லது வந்து ஃபினிஷ்டு குட்ஸாவோ பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் சரியான பிஸ்னஸ். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் டு ப்ரிப்பேர்ட் மைண்ட். ப்ரிப்பேர்டாக இருந்தால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு வரும். எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ரெடியாக இருந்தால் அங்கே வந்து டீச்சர் வருவாரோ, அது மாதிரி நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். So many successful leaders feel a strong connection to their roots. How does Nitra contribute to their local community in Tiruchengodu? What impact do you hope to create? ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 325 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதில் அரவுண்ட் ஒரு 45 வந்து தே ஆர் இன் குண்டூர், ஆந்திரா ஆஃபீஸில் இருக்கிறாங்க. ஒரு 10 members வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பாங்க. ஒரு 15 members வந்து ஃபீல்டு சேல்ஸில் இருப்பாங்க. இதை தாண்டி ஒரு 275 பீப்புளில் அரவுண்ட் 270 people இன் அண்ட் அரவுண்ட் திருச்செங்கோடு 10 kilometersக்குள்ளே தான் இருப்பாங்க. இப்போ என்னை கூட நிறைய பேர் நீங்கள் வந்து சென்னைக்கு வந்துருங்க, கோயம்புத்தூருக்கு வந்துருங்க அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. சில பேர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறான், பட் யூ ஷுட் நாட் பி இன் திருச்செங்கோடு, யூ ஷுட் கம் டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு காம்படிட்டரே வந்து சொன்னார். நான் ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஒரு பேட்ரியாட்டிசம், இப்போ நமக்கு எப்படின்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேட்ரியாட்டிசம் அதிகமாக இருந்திருக்கும். இப்போல்லாம் அது கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷன் வர அது மறைஞ்சிடும். ஏன்னா அப்போ வந்து இந்த நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியெல்லாம் நிறைய படிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். கொஞ்சமாக அது இப்போ இருக்கும். இப்போ போக 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 நமக்கு கண்ட்ரியை பற்றி அதை பற்றி போயிடும். எனக்கு வந்து அது மாதிரி வந்து நம்ம ஊர் நம்ம சிட்டி மேலே ஒரு பேட்ரியாட்டிசம் இருந்தால் தான் நாட்டு மேலே பேட்ரியாட்டிசம் இருக்குங்கிறது ஒரு ஐ ஃபீல் ஸ்ட்ராங். ஸோ அதனால் வந்து என்னால் வந்து அந்த இடத்த விட்டு, அதாவது வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகணும், அதுதான் க்ரோத்துக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க. பட் நான் லேர்ன் பண்ணுறதுக்காக சென்னை போவேன், பெங்களூர் போவேன், டெல்லி போவேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்போ கூட சைனா ஒரு 10 days வந்து சைனா போயிருந்தேன். பட் ஆனால் ஐ வாண்ட் டு டூ மோர் டு தி சொசைட்டி. இப்போ ஒரு நம்ம தமிழ்நாடு, அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆர்டிக்கல் லிங்க்டின்ல பார்த்தேன். எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்லாம் வந்து லான்ச் பண்ணோம்னா தமிழ்நாடு இஸ் தி பெஸ்ட் பெட். ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஈக்குவிட்டபிள் க்ரோத் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஈவன் அதை நான் ஃபீல் பண்ணா கூட இன்னும் சவுத்து ஈஸ்ட்டு அந்தளவுக்கு ஈக்குவிட்டபிள் க்ரோத் ஆனால் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அஃபார்ட் மதுரையை தாண்டிட்டிங்கனாலும் இன்னும் இந்த பக்கம் பண்ணணும், இந்த பக்கம் ஈவன் திருச்சி தாண்டிட்டிங்கன்னா கூட தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இதெல்லாம் இன்னும் இட்ஸ் நீட் டு பி டெவலப்டு. இப்போ சம்வாட் கம்பேரிட்டிவ் டு கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் சிட்டிஸ் தான். ஈவன் எஸ்பெஷலி கர்நாடகா எடுத்திங்கன்னா பெங்களூர் இஸ் அதுதான் எபி சென்டர். மீது எல்லாமே அந்தளவுக்கு ஈக்குவிட்டபிள் க்ரோத் கிடையாது. பட் தமிழ்நாடு சம்வாட் ஈக்குவிட்டபிள் க்ரோத்து, அது ஒரு காரணம் அவங்க தமிழ்நாட்டில் ஒரு ப்ராடக்டில் லான்ச் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து மாஸ் மீடியா வந்து தமிழ் லாங்குவேஜில் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அப்படின்னு சொல்லி அவர் அந்த காரணத்தை சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிடலாம். இட் இஸ் ஈக்குவலன் டு இந்தோனேஷியா. ஏன்னா ஒரே மொழி, தமிழில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நீங்கள் தமிழில் மட்டும் ஆட் கொடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு சவுத் ஏஷியன் கண்ட்ரிக்கு ஈக்குவலண்ட் ஆனது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா வந்து ஒரு நம்ம ஒரு 300 தாலுக்கு இருக்கும் அல்லது சிட்டின்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஜாபுக்காக வந்து அந்த மாதிரி எடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு 38 டிஸ்ட்ரிக்கு, ஒரு அரவுண்டு ஒரு 200-250 தாலுக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு தாலுக்குக்கு ஒரு 3 to 5 என்டர்பிரனர்ஸ் இருந்தால் அந்த ஊரை வந்து நல்லா டெவலப் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஈவன் அதுக்கு உதாரணமே நம்ம வெஸ்டர்ன் பெல்ட்டு, கொங்கு பெல்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் சேலம், நாமக்கல், திருச்செங்கோடு, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டு. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து பர் கேபிட்டா இன்கம் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து திருவள்ளூர், அடுத்தது வந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இதை தாண்டி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் 4th பிளேஸில் வருது. ஸோ அது நாமக்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல், திருச்செங்கோடு இது ரெண்டுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டரு. பட் இப்போ ஈரோடு எடுத்திங்கன்னா கொஞ்சம் அக்ரி பேஸ்டு அதிகமாக வரும். ஸோ நம்ம அக்ரியிலேருந்து இண்டஸ்ட்ரியலுக்கு மூவ் ஆகணும், அதுதான் வந்து க்ரோத் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து எனக்கு பேஷனேட் அபவுட் திருச்செங்கோடு. அதனால் நான் வந்து அந்த ஊர் பீப்புளுக்காக எல்லாருமே வெளியே போயிட்டா ஹூ கிவ் த ஜாப்ஸ் டு தி பீப்புள் இன் திருச்செங்கோடு. ஸோ தட் இஸ் மை பேஷன். Sir, technology is changing so fast. How do you keep Nitra apps updated to meet current user needs and trends? இல்லை, ஏஐ வந்து ரொம்ப ஒரு புக்கை எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த கம்மிங் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு. லேர்னிங் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஒரு பிஸ்னஸ்க்கே ஒரு 300 புக்கு வச்சுருப்பேன்.
எப்போயாவது யாராவது பாட்காஸ்ட் கேட்பேன். காலையில் வாக்கிங் போகும்போது வந்து ஒரு பாட்காஸ்ட் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, அதில் யாரோ ஒரு புக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க, புக்கை வாங்கிடுவேன். படிக்கிறது இன்றைக்கி மொபைல் இருக்கிற இதில் வந்து ஐ எம் வெரி மச் ஸ்ட்ரகிளிங். முதல்ல வந்து மொபைல்லாம் வராதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ஒராஷியஸ் ரீடரு அப்படின்னா வந்து நான் வந்து அப்போ பிஸ்னஸை பற்றியெல்லாம் அதிகமாக படிக்க மாட்டேன். இப்போ மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸு, முல்லா கதைகள், அப்புறம் நம்ம இவர் தென்கட்சி கோ சாமிநாதன், அது நீங்கள் எஃப்எம்மில் கேட்டிங்கன்னா கூட அவர் டெய்லியும் ஒரு கருத்தை சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வந்து என்னையே ஷேப் பண்ணுறது. இப்போ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, சோசியலிஸ்ட் எக்கனாமி ரெண்டு இருக்குது. இப்போ நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொல்லுவார், இந்தியா நீட்ஸ் அ கம்பேஷனேட் கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் முழுசும் வந்து அது என்ன சொல்கிறது, என்டர்பிரனருக்கே எல்லா ப்ராஃபிட்டும் போயிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் என்டர்பிரனருக்கு போகும், அதே சமயத்தில் எம்ப்ளாயீஸுக்கும் ஓரளவுக்கு போகணும். அது கம்பேஷனேட் கேபிட்டலிசம். சோசியலிசம்னா என்ன, இல்லாதவங்ககிட்ட பிடுங்கி இருக்கிறவங்கிட்ட பிடுங்கி இல்லாதவங்க கொடுக்குறது. அது இட்ஸ் நாட் ஒர்க்கபிள். சோசியலிஸ்ட் எக்கனாமி த்ரூ அவுட் தி வேர்ல்டு இட்ஸ் ஃபெயில்டு. ஸோ அந்த லேர்னிங் வந்து இதெல்லாம் கண்டினியூஸாக படிச்சிட்ருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி படிக்கும்போது இப்போ கம்மிங் வேவ் அப்படிங்கிறது வந்து முஸ்தஃபா சுலைமான்னு சொல்லிட்டு கூகுளோட டீப் மைண்ட் அவர் எழுதின புக்கு. அது நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. இப்போ என்னாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் நாங்கள் ஏஐயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஜாப்ஸில் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். இப்போ கூட வந்து டீம்கிட்ட உட்காந்து ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஐஎம் பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கோட் வந்து எழுத தெரியாது. நான் ப்ரோக்ராமிங் இது வரைக்கும் எழுதுனதும் கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ ஐ ரன் த டீம்ஸ். ஸோ அவங்ககிட்ட சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு ஜாப்ஸில் அவங்கள வந்து அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ நாங்கள் வந்து நித்ரா பீப்புள்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது B2B சைடு, அதாவது வந்து அட்டனன்ஸ் அண்ட் பேரோல் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ அது வந்து ஆல்ரெடி இப்போ எல்லாம் ஒரு 3 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் யூசர்ஸோட ரெக்யர்மெண்ட்டில் அதை வந்து மாடிஃபை மாடினா அவங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். பட் இப்போ ஒரு டெசிஷன் எடுத்தோம், ஏன்னா இது வரைக்கும் ஒரு 10,000 பேர் தான் அது வழியாக அட்டன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ வி அகைன் ரைட் த கோட் ஃப்ரம் ஸ்க்ராச் வித் ஏஐ. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 டெவலப்பர்ஸ் வந்து 3 இயர்ஸாக எழுதின கோட்ஸை இப்போ ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளே ஏஐ யூஸ் பண்ணி வித் 1 டெவலப்பர் 2 ப்ராடக்ட் மேனேஜரோட பண்ணலாங்கிறது தான் இப்போ எங்களுடைய ஐடியா. ஸோ அப்போ ஒரு ரொம்ப பிளைனாக பேசணும்னா ஒரு 50x ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. ஆனால் அவ்வளோ இல்லைனாலும் 5x ப்ரொடக்டிவிட்டி ஏஐ வந்து நிறைய இடத்துல கொடுக்குது. அந்த ஏஐ எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன் இருக்குதோ அங்கெல்லாம் 5x. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு லெட்டர் ரைட் பண்ணணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து இப்போ என்ன மேடம்க்கு நீங்கள் நாளைக்கு லீவ் போடுறீங்க, ஒரு லெட்டர் ரைட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா டு டைரக்டர் MBA ஐ ஹாவ் ஃபீவர் ரைட் அ லெட்டர்னு ஏஐட்ட சொன்னீங்கன்னா அந்த லெட்டர் கொடுத்து நீங்கள் அப்படியே மெயிலில் தட்டி விட்டு போயிடலாம். ஸோ இப்போ அந்த லெட்டரை நம்ம டைப் பண்ணணும்னா ஹவு மச் டைம் இட் வில் டேக். ஸோ இட் வில் டேக் ஆனால் 5 to 10 minutes. இப்போ வித்தின் a minute we can write a letter. ஸோ அப்போ 10x ப்ரொடக்டிவிட்டி, அதாவது 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலையை 1 நிமிஷத்தில் செய்யும் போது 10x ப்ரொடக்டிவிட்டி அந்த இடத்துல கிடைக்குது. ஸோ அதனால் வி ஆர் வெரி மச் அவேர் ஆஃப் தட். ஏன்னா 2022 வந்து நோக்கியோட CEO சொன்னார், 6Gயும் ஏஐயும் வரும்போது மொபைல் ஃபோனே இருக்காது அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பாக அதனால் டெக்னாலஜியை ரொம்ப சிவியராக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா வந்து எங்களுடைய பிஸ்னஸ் இப்போ வந்து மொபைல் டோட்டலி பேஸ்ட் ஆன் மொபைலு. ஸோ மொபைலே இருக்காதுன்னா வேர் ஐ எம் கோயிங் டு டூ பிஸ்னஸ், சரியா? ஸோ அப்போ ஐ நீடு வாட்ச் அண்டு லேர்ன் அண்டு என்ன சொல்கிறது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இனிஷியலாக இன்டர்நெட் 94 வந்துச்சு, நிறைய பேர் வெப்சைட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் வென் ஆப் கம்ஸ், ஈவன் மைக்ரோசாஃப்ட்டே அதை தவற விட்டுட்டாங்க கூகுள்கிட்ட. ஏன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்புக்கோ சிஸ்டத்துக்கோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போனீங்கன்னா மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை விண்டோஸு. மொபைலுக்கு வரும்போது மேக் அவங்க ஐஃபோனா iOS கொண்டு வந்துட்டாங்க. பட் மைக்ரோசாஃப்ட் விட்டுட்டாங்க கூகுள்கிட்ட. ஸோ அந்த மாதிரி வந்து வெப்பில் இருந்தவங்க நிறைய பேர் ஆப் இதை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆப்பில் இருக்கும்போது நாம் ஏஐ மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற கான்ஷியஸும் அவேர்னஸும் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆப்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஏஐயை வச்சு என்ன வந்து நம்மளால் அதிகமாக யூஸ் பண்ண முடியும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறத we are working on it. Sir, can you please share a tough decision you had to make as CEO and how it shaped your leadership journey? இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து டஃப் டெசிஷன் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரியும் இல்லை. அது டே இன் டே அவுட் வந்து ஒரு நாளைக்கு வந்து டஃப்பாக ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது இட்ஸ் அ நேச்சுரல் ப்ரொக்ரஷன் ஆஃப் எ லீடர்.
ஸ்பெசிஃபிக்காக என்னால் வந்து என்னை ஷேப் பண்ணிச்சுங்கிறது வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து என்னை வந்து ஷேப் பண்ணியிருக்கு. அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே ஆனந்த விகடன் புக்கு படிப்போம். நீங்கள் இன்றைக்கி ஆனந்த விகடன் ஆனந்த விகடன் சீனிவாசன் சார் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆனால் அதில் கொஞ்சம் வந்து அந்த சோஷியலிஸ்டிக் இது வந்து இருக்கும் அந்த புக்கில். ஸோ நான் அதையெல்லாம் படித்து வளர்ந்ததுனால எனக்கு அந்த சோஷியல் தாட் ப்ராசஸ் எப்போவுமே உண்டு. அதாவது கேபிட்டலிசம் பற்றி பேசினாலுமே அந்த சோஷியல் தாட் ப்ராசஸ் உண்டு. ஸோ அதனாலேயே வந்து எப்போவும் என்னோடய பீப்புளை வந்து ட்ரீட் பண்ணுறதாகட்டும், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறதுலே ஆகட்டும் கரெக்டாக இருப்பேன். பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸ் வந்து அது மேபி என்னுடைய டெசிஷன்னால் நிறையா வந்து தவறு நடந்திருக்கலாம். அதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸ்டில் லேர்னிங். இன்னைக்கு தப்பு பண்ணலையானா இன்றைக்கும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இட்ஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி, லைஃப் லாங் ப்ராசஸ். அதனால் அது வந்து கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கும். அது ஒவ்வொரு தவறும் வந்து என்னை வந்து ஷேப் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டஃப் டெசிஷன் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. So startup often face tough challenges in early years. From your journey, what one essential skill that entrepreneurs often outlook, but it is crucial for long-term success? Perseverance, it's a very important trait. அதாவது என்னன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை இருக்குங்க. நம்ம இப்போ நீங்கள் ஒரு யூஜி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து எம்பிஏ வந்திருப்பீங்க. நீங்கள் முடிக்கும்போது உங்களோட ஏஜ் வந்து 20 to 23 இயர்ஸ் ஆகிடும். எஸ்பெஷலி நான் வந்து ஜென்ஸுக்கு சொல்கிறேன், அதுக்காக லேடிஸ் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ அடுத்த 2 வருஷத்தில் அப்புறம் கல்யாண பேச்சு வந்துடும். சரியா? இப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? இப்போ எப்படி போய் ஒரு அதாவது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் இல்லாமல் முடியாது, 10 வருஷம் கூட ஆகும். அதுலேயும் வந்து 90% ஃபெயில் ஆகும். யார் எந்த வீட்டில் ஒத்துக்குவாங்க? சரியா? ஸோ அப்போ சுற்றம் எதுவும் சப்போர்ட் பண்ணாது. பட் எனக்கு அப்படி நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்றைக்கும் ஜாபுக்கு போகணும்னு காலேஜ் படிக்கும்போது கூட நினச்சது கிடையாது. நான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன், அதாவது இந்த பிஸ்னஸ் எனக்கு ஃபஸ்ட்டாக இருந்தால் கூட நான் ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர். அதனால் எனக்கு வந்து அந்த ஹர்டல் கம்மி. ரெண்டாவது வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் வந்து அவர் பணம் சேர்த்து வச்சுருந்தார். அதனால் எனக்கு அந்த பேக்கப்பு இருந்ததுனால வந்து ஐ கேன் மூவ் ஆன் ஈஸிலி. பட் ஆனால் வந்து ஒரு புதுசாக வரவங்களுக்கு இட்ஸ் அ சேலஞ்சு. ஆனால் அந்த பர்சவரன்ஸ் இருந்தால் இடையில வந்து எண்ட் ஆஃப் தி டனல் லைட் தெரியுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதனுடைய ஃப்ரூட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ சுற்றம் வந்து நெகட்டிவாக சொல்லும். இப்போ நேற்று கூட ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ விப்ரோ சிஇஓ சொன்ன ஒருத்தர் வந்து கோட் பண்ணார், ஒரு கோலை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையிலேயே கோலு. ஸோ அப்போ நான் வந்து சக்ஸஸ் பண்ணுவேன், 10 இயர்ஸாவது இருந்து சக்ஸஸ் பண்ணுவேன். ஈவன் இந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட இப்போ நான் ரெடி. இப்போ நான் எடுக்கக்கூடிய இப்போ இன்றைக்கி ஈவன் நித்ராவில் நான் ஒரு டஃப் டெசிஷன் எடுத்து அதனால் நித்ரா வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட ஐ வில் ஸ்டார்ட் அனதர் கம்பெனி. எனக்கு அதில் வந்து எந்த விதமான ஒரு தயக்கமும் கிடையாது, ஃபெயிலியரை பற்றி அஃப்ரைடும் கிடையாது. ஓகே, சொசைட்டி சொல்ல தான் செய்யும். மறுபடியும் நீங்கள் எந்திரிக்கும் போது சொசைட்டி அப்ரிஷியேட் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு பர்சவரன்ஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. So what one leadership mistake you made early in your career that you learned from deeply? நிறைய மிஸ்டேக் தான். ஃபைனான்சியல் மிஸ்டேக்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் சேல்ஸ் மிஸ்டேக் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு உங்களுடைய லீடர்ஷிப் லேட்டர் கூட அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். குமரவேல் சார் பேசியிருந்தார். ஃபஸ்ட்டு வந்து யூ பிகம் அ சேல்ஸ் பர்சன், தென் நம்பர் பர்சன், தென் பீப்புள் பர்சன். ஸோ இது எல்லாமே இட்ஸ் சேம். எல்லா இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். சேல்ஸ் ஐ எம் ஸ்டில் டூயிங் மிஸ்டேக். சேல்ஸில் ஐ எம் நாட் தட் மச். அவர் சொன்ன மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கலாம், நான் என்ன லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபைனான்ஸ் ஐ எம் வெரி மச் ஸ்ட்ராங். சரிங்களா? ஸோ மந்த் ஆன் மந்த் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருவேன், பட்ஜெட்டிங் போட்டுருவேன், கேஷ் ஃப்ளோ பார்த்துருவேன். பிஸ்னஸில் வந்து கேஷ் ஃப்ளோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மோர் தேன் ப்ராஃபிட்டு. பட் எனக்கு வந்து நித்ராவில் அந்த கேஷ் ஃப்ளோ சேலஞ்சு கிடையாது. ஏன்னா எனக்கு பணம் கொடுத்தா பொருள் அப்படிங்கிற மாதிரியான பிஸ்னஸ்ஸு. அதனால் எனக்கு அங்கே கேஷ் ஃப்ளோ சேலஞ்ச் கிடையாது. இதே இங்கே இஆர்பி இருக்குது, காலேஜ் இஆர்பி, அதுலலாம் நான் கேஷ் ஃப்ளோ சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ ஃபெயிலியர்ஸ் நிறையா வந்து நானே 4 பிஸ்னஸ் சொன்னேன், 4 பிஸ்னஸ் ஃபெயிலியர் பிஸ்னஸ் தான். ஸோ நவ் ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல். Sir, have there been any customer stories or feedback that personally moved you or made you rethink your product direction?
கஸ்டமர்னால் நாங்கள் வெரி ஏர்லியான எங்கள் எல்லா ப்ராடக்ட்லேயும் ஃபீட்பேக் ஒரு டேப் வச்சுருவோம். எல்லா ஆப்லேயுமே ஃபீட்பேக்குங்கிற ஒரு டேப் வச்சுருவோம். கண்டினியூஸாக வந்துடும். எங்கள் ப்ராடக்ட் வந்து இனிஷியலாக நீங்கள் எனி ப்ராடக்ட் ஃபார் தட் மேட்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு வெர்ஷனுக்கு இன்றைக்கி இருக்கிற வெர்ஷனுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்கம்பேரபிள். அப்படி தான் இருக்கும். பிகாஸ் த கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் எங்களுடைய ஜேர்னியே வந்து டிசைட் பண்ணுச்சு. சில இது வந்து எங்களுடைய தாட் ப்ராசஸும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே கஸ்டமரே கரெக்டாக சொல்லுவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹென்ரி ஃபோர்ட் சொன்ன மாதிரி வந்து உனக்கு என்ன வேணும்னு, நீ வேகமாக போகிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டால் வேகமாக ஓடுற குதிரை வேணும்னு தான் சொல்லுவான், அவனுக்கு கார் வேணும்னு சொல்ல தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஃபவுண்டர் வி ஹேவ் சம் இன்ஸ்டிங்க்ட், நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியான நமக்கும் கொஞ்சம் புரிதல் வேணும். அதே சமயத்தில் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டையும் எடுத்துக்குவோம். ஸ்பெசிஃபிக்காக வந்து என்னை டைரக்ஷன் மார்ச்சுன்னு சொல்கிறத விட என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நித்ரா ஜாப்ஸ் அப்படின்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் நித்ரா ஜாப்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம். இப்போ நான் வந்து பாலிடெக்னிக் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2012-13 ரேஞ்சில் வந்து 2 பேர் அக்கௌண்டன்ட் இருந்தாங்க. 2 பேருமே நின்றுட்டாங்க. எனக்கு திடீர்னு வந்து ஏன்னா அதை ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. சரின்ட்டு நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வீக். ஏன்னா சண்டேனா கொஞ்சம் அதிக பேர் படிப்பான்ட்டு எவ்ரி சண்டே ஃபஸ்ட் சண்டே கொடுத்தேன், நோபடி அப்ளைட். செகண்ட் சண்டே கொடுத்தேன், நோபடி அப்ளைட். தேர்ட் சண்டே கொடுத்தேன், ஒரே ஒருத்தர் அப்ளை பண்ணார். ஃபார்ச்சுனேட்லி ஹி ஜாயின்டு. ஸோ அப்போ வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்கிட்ட வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் அவ்வளோவா இல்லை. தென் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெக்னாலஜிக்கு வந்து பீப்புள் அடாப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரெண்டாவது லாங்குவேஜ் நம்ம தமிழில் கொடுக்கணும். எர்லியர் இப்போ இந்த எங்களுடைய நித்ரா ஜாப்ஸ் மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு போயிடுச்சு. ஈவன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கூட அதில் ஒரு 10 ஆப் வந்துட்டு ஷட் டவுன் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு முன்னாடி எர்லியர் நிறையா ஸ்டார்ட் பண்ணி ஷட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ரீஜனல் லாங்குவேஜ் கான்செப்டே எடுக்கலாம். அவங்க எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஃபோமாக வந்து தமிழில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி அவங்க அது வந்து ஒன் ஆஃப் தி வெரி சக்ஸஸ்ஃபுல். பட் என்னால் அதுலேயுமே வந்து என்னோடய சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல், இப்போ நான் எப்படி டிஸாட்டிஸ்ஃபைடாக நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தோன்னா அதே மாதிரி என்கிட்ட நித்ரா ஜாப்ஸ்லேயும் கொடுத்து இருக்கிறாங்க. பட் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பட் 100% சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2 பேர்த்தோட நீட்ஸும் மேட்ச் ஆகணும். ஓரளவுக்கு ஒரு 60% லெவலில் வந்து வி ஆர் மேட்சிங். ஏன்னா இப்போ காலாண்டர் கம்ப்ளைண்ட் வராது. ஏன்னா அங்கே ₹1 கூட பே பண்ணுறது கிடையாது. இட்ஸ் அ ஃப்ரீ டு யூஸ் ஆப்பு. பட் ஜாப்ஸ் அப்படி கிடையாது. அவர் எம்ப்ளாயர் வந்து ஆள் வேணுங்கிறதுக்காக ஹி மேட் பே மணி. ஸோ அப்படிங்கும்போது அவருக்கு பணம் கொடுத்து வரல அப்படின்னா ஏமாற்றம் அடையும். நான் அதான் சொன்னேன், இதே ஸ்டோரி ஒருத்தர் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டாரு. என்னங்க கொடுத்த ஆளே வரல அப்படின்னாரு. சார் எனக்கு இதே பிரச்சனை தான். 3 வருஷம் முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து 3 தடவை கொடுத்து எனக்கு வரல. நீங்கள் அது வரலின்னு தான் இது ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் இங்கே நீங்கள் வந்து கொடுக்கலன்னா என்ன அப்படின்னாரு. பட் தேர் இஸ் நோ அதர் கோ. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குது. பட் ஏன்னா இதில் வந்து இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ் மாடல் பிஸ்னஸ், B2B2Cன்னு சொல்கிறது. ஏன்னா இந்த பக்கம் எம்ப்ளாயர், இந்த பக்கம் எம்ப்ளாயி 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுறது. இதை ஒரு ஸ்கேல் பண்ணாமல் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்கேலுங்கிறது 2 சைடும் வந்து ஒரு நான் ஈக்குலிபிரியம் நான் சொல்லுவேன். 2 பக்கமே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். எம்ப்ளாயர் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ எம்ப்ளாயி இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து ஈவன் வெரி ஃபண்டட், உங்களுக்கு தெரியும் பூட் ஸ்ட்ராப்டு ஃபண்டிங் பற்றியெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வெரி ஃபண்டட் கம்பெனி கூட தே ஆர் நாட் ஏபிள் டு காம்பீட் வித் அஸ். அந்த லெவலில் தான் நாங்கள் இருக்கிறோம். அது எர்லி மூவர் அட்வான்டேஜ் ஒரு ரீசனு. ரெண்டாவது அது கஸ்டமரோட அந்த அவங்க ஃபீட்பேக்கு, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறது, கண்டினியூஸ் கான்டாக்ட் வித் கஸ்டமரு. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால அது இல்லாமல் ஈவன் நாங்கள் வந்து இப்போ எங்கள் எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி கஸ்டமர்கிட்ட பேசுகிறாங்கிறத வந்து வி ஹியர் இட். ஸோ அதிலிருந்து எங்களை கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்குறோம். Sir, how important is stakeholder feedback in shaping your business direction? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது யூசர்கிட்டருந்து வர ஃபீட்பேக்கு, உதாரணத்துக்கு ரிப்போர்ட்னு நித்ரா ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னாலும் சரி, மேட்ரிமோனிலையும் சரி, ரிப்போர்ட்னு ஒரு பட்டன் வச்சுருப்போம். ஸோ அங்கே என்ன சேலஞ்ச் நடக்கும் அப்படின்னா, நாங்கள் வெரி ஃபேமாக வந்து ஒரு கன்சர்ன் வந்து ஆடு கொடுக்கணும் அப்படின்னாவே அவங்க வந்து ஜிஎஸ்டி இருந்தால் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக. ஏன்னா கேஒய்சி ப்ராசஸ் வி ஆர் வெரி மச். அட்லீஸ்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் என்டர்பிரனர் போடுறாருனா கூட நீங்கள் வந்து அட்லீஸ்ட் யூ கிவ் யுவர் பேன் கார்டு ஆர் ஆதார் கார்டு. ஸோ ஏன் அப்படின்னா வந்து இதையே வந்து இதில் வந்து ஒரு ஆடை போட்டு வரவங்ககிட்ட வந்து ஒரு ₹100 அப்ளிகேஷன் ஃபீன்னு வாங்கிக்கிட்டு நம்மகிட்ட ₹500 கொடுத்துட்டு அவங்க ₹5000 அவங்க வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு ஆள் எடுத்து அவங்க சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்மள இதில் போடுறாங்க. பட் இந்த ஒரு ₹100 அப்ளிகேஷன் ஃபீயை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வேலையெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்குறதெல்லாம் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது கன்சல்டன்சிஸ்
அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஈவன் எங்கள் இதில் போடாததுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன், வேலைக்கு சேரல, எனக்கு ஏர்போர்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட 1,50,000 ரூபா பணம் வாங்கிட்டாங்க, உங்கள் இதில் தான் ஆட் பார்த்துட்டு கொடுத்தேன்னு சொல்லி சொன்னார். அது இப்போ 5-6 இயர்ஸ் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட்டு ஜாப்பே எங்கள் பிளாட்ஃபாரத்தில் லிஸ்ட் பண்ணல. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணோன்னா ரிப்போர்ட்னு ஒரு பட்டனை வச்சோம். ரிப்போர்ட்னா இந்த 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 ஜாப் வந்து பிரச்சனைக்குரியது அப்படின்ட்டு அதில் ஒரு 2-3 பாயிண்ட், இவங்க பணம் கேட்குறாங்க, இது வந்து போலி கம்பெனி, சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஒரு 3-4 பாயிண்ட். அது வந்து ஒரு மூணு பேர் அதை ரிப்போர்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாப் லிஸ்டிங் லாக் ஆகிடும். மறுபடியும் அவர் கூப்பிட்டாருனா தான், கூப்பிட்டு விளக்கம் சொன்னதுக்கப்புறம் தான் அது உண்மையிலேயே ரியலாக இருந்தால் ஓப்பன் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து வி டிடின் ஓப்பன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூஸரோட ஃபீட்பேக்ஸ், அதாவது ஸ்டேக் ஹோல்டர், எம்ப்ளாயீஸ் சில ஐடியாஸ் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இப்போ நான் ஆம் ஒன் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர். ஸோ இந்த மாதிரி எவரி ஸ்டேக் ஹோல்டரோட அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு விச் எவர் இஸ் சூட்டபிள் டு அவர் growthங்கிறத பேஸ் பண்ணி வி இம்ப்ளிமெண்ட் தட். Sir, are there any plans for Nitra to expand into international market? இதுக்கு எஸ்ஸும் சொல்லலாம், நோவும் சொல்லலாம். நோங்கிறது ஷார்ட் டேர்ம் இட் இஸ் நோ, லாங் டேர்ம் இட் இஸ் எஸ். ஸோ ஷார்ட் டேர்ம் ஏன்னா உங்களுக்கு B2B B2C அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். எங்களுடைய மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து B2C. இப்போ உதாரணத்துக்கு காளான் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு ரிலீஜியஸ் ஓரியன்டு. அது ஒரு நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு இட் இஸ் வெரி மச் சூட்டபிள். பட் அமெரிக்காவில் போயிட்டு காளான் யூஸ் பண்ண சொன்னால் மேபி தமிழ் பீப்புள், தெலுங்கு பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. பட்டு அங்கே இருக்கிற இங்கிலீஷ் பீப்புள் தே ஆர் நாட் கோயிங் டு யூஸ். ஜாப்ஸ் வந்து நான் வந்து தமிழ்நாடு மார்க்கெட்டு, இப்போ தான் ஆந்திரா தெலுங்கானா கூட நான் போட்டுட்டு அதை ஸ்கேல் டவுன் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து இன்னும் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். மேட்ரிமோனி ஜாப்ஸ் அங்கே இல்லை, மேட்ரிமோனி அங்கே ஸ்கேல் டவுன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜாப்ஸ் இப்போ தான் வந்து ஆந்திரா தெலுங்கானா மார்க்கெட்டை ஓரளவுக்கு வந்து ஸ்டடி பண்ணிடுறேன். பட் இட் இஸ் ஏன்னா நாங்கள் செப்பரேட்லி ஈச் பிஸ்னஸை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவரி மந்த் பார்ப்போம். இன்னும் நித்ரா ஜாப்ஸ் தெலுங்கு வந்து இன்னும் வந்து இட்ஸ் அ லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ் தான். பட் வி நீட் டு ஸ்கேல். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் பிளேஸ் மாடலில் வந்து நீங்கள் ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்டபிலிட்டி கொண்டு வர முடியும். அது வரைக்கும் இப்போ காலேஜ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இனிஷியலாக யூ இன்வெஸ்ட் crores ஃபார் பில்டிங், அதுக்கப்புறம் தான் ஏஐசிடி அப்ரூவலே ஃபஸ்ட்டு தருவான். ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதிரியான பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் பண்ணுற வரைக்கும் யூ நீட் டு இன்வெஸ்ட். அதை லாஸ்ன்னு எடுத்துக்க முடியாது, பட் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னும் இந்தியன் மார்க்கெட், இன்னும் கர்நாடகாவை பற்றி இன்னும் திங்கிங்கில் கூட வரல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இமீடியட்டாக நான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எனக்கு போகிறதுக்கான ஸ்கோப் வந்து கம்மியாக இருக்குது. பட் லாங் டைமில் இப்போ வந்து நித்ரா பீப்புள் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு HRMS ப்ராடக்ட், அது B2B சைடு. ஸோ அந்த B2B சைட் போகும்போது வந்து அங்கே ஒரு US யூரோப்பியனில் வந்து ஒரு மிட் மார்க்கெட்டில் வந்து அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறதாக ஃபீல் பண்ணுறேன். பட் தட் இட் வில் டேக் டைம். Sir, how do you decide whether to build in-tech house or outsource it for your various products? இல்லை, மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து எல்லாமே இன்ஹவுஸ் தான். அவுட்சோர்ஸ் எதுவுமே இல்லை சொல்லப்போனால். பட் அது வந்து அந்த பிஸ்னஸோட நீட்ஸு, அந்த பிஸ்னஸோட டைமிங். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 2-3 கம்பெனியில் ஐ ஆம் இன்வெஸ்டர். இப்போ கூட ஒரு ப்ராடக்ட் கோயம்புத்தூர் பேஸ்டு பசங்க MBA முடித்தவங்க தான் அவங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்காக வந்து வந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து ஆப் நானே பண்ணித்தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லிட்டேன் அதில் கிளியர், நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கங்க, வெளியில் பண்ணாலும் சரி, எங்ககிட்ட டீம் இருக்குது. பட் எங்கள் எக்ஸ்பர்டைஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த ப்ராடக்ட் வந்து பெட்டராக வரும் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ அவங்களுக்கு இந்த மூமெண்ட்டில் அவுட் சோர்ஸ் இஸ் பெஸ்ட். இன்னொரு டீம் அவங்களுக்கு காஸ்ட்லியான ஒரு டெவலப்பரையோ எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து, ஏன்னா அவங்களுக்கு ஷார்ட் டேர்மாக முதல்ல அந்த ஆப் டெவலப் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு, லாங் டேர்முக்கு அவங்களுக்கு தேவையில்லை. பட் எங்களுது வந்து கம்பெனி பில்ட் ஆனதே வந்து இன்னவுஸ் டீமாக தான் பில்ட் ஆச்சு. ஈவன் ஃபார் த சேக் வந்து இப்போ இந்த ட்ரோன் கூட வந்து எங்களுக்கு எப்படின்னா வந்து இண்டிஜீனியஸாக, ஏன்னா சைனீஸ் காம்பனண்ட் வந்து எல்லா ட்ரோனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் சைனீஸ் காம்பனண்ட் அதிகமாக இருக்குது. அதனாலே வந்து டிஃபென்ஸுக்கெல்லாம் வந்து அவங்களால மூவ் பண்ண முடியல. இந்தியன் கவர்மெண்ட்ஸும் நிறையா வந்து, ஏன்னா சைனீஸ் காம்பனண்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து நிறையா ஸ்பை ஏதாவது வச்சுருவாங்களாங்கிற ஒரு ஃபியர் இருக்குது. அதில் ஏதாவது சென்சார்ஸ் ஏதாவது டிடெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் நான் அதை இண்டிஜீனியஸாக மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஓன் இதிலே இப்போ ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஒன்று வந்து நாங்களே வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். பட் சம் ப்ராடக்ட் வி நீட் டு, அதான் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ச்சேசிங் ஃப்ரம் சைனா நம்ம வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸு, அமெரிக்காவில் அது மாதிரி வாங்கலாம். பட் தட்ஸ் காஸ்ட்லியர் கம்பேர்ட் டு சைனா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஆப்ரேட் பண்ணுற எல்லா பிஸ்னஸுமே வந்து இன்ஹவுஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இன்ஹவுஸ் தான் கரெக்டுங்கிறது கிடையாது. அந்த பிஸ்னஸுக்கு அந்த சூழ்நிலைக்கு எது கரெக்டோ அந்த டெசிஷன் எடுத்துக்க வேண்டியது தான். So what strategic steps do you take to improve customer loyalty across your product ecosystem?
இல்லை அது அதாவது லாயல்ட்டி ஏற்கனவே உங்களுக்கு ஃபீட்பேக் சிஸ்டம் வச்சுருக்குறோம். அந்த ஃபீட்பேக்கில் இருந்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து பண்ணிட்டோம்னாவே மேக்ஸிமம் வந்து இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ எங்களுடைய ஆப் ரேட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை 4.5 4.6 ஸ்டார் ரேட்டிங் தான் இருக்கும். பேர்லி 1 or 2. பின்ன தெலுங்கு ஜாப்ஸ் வந்து அந்தளவுக்கு என்னால் ஸ்கேல் பண்ண முடியாதனால அது வந்து 4ல் இருக்குது. இப்போ நீங்கள் நித்ரா ஜாப்ஸ், நித்ரா மேட்ரிமோனி, நித்ரா தமிழ் காலாண்டர், ஸ்ரீதியாவோட ஆப் இருக்குது. ஸோ எல்லாமே எடுத்திங்கன்னா வந்து 4.5 ரேட்டிங் இருக்குது. ரேட்டிங் அந்தளவுக்கு இருக்குதுனாவே 10 out of 9 people தே டெல்லிங் ஓகே. ஸோ த லாயல்ட்டி இஸ் தேர். ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக்கை வச்சு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போக வேண்டியது. அவங்களுடைய கஸ்டமர் ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணணும்னாவே தட் வில் இம்ப்ரூவ் அவர் லாயல்ட்டி. Sir, running a business takes a lot of time and energy. What daily habits help you to stay fresh and focused? ஒரு 20 இயர்ஸாக வந்து டெய்லியும் ஒரு 4 கிலோமீட்டர் வந்து வாக்கிங் போயிடுவேன். அப்படி இருந்துமே இன்னும் கொஞ்சம் வயிறு பெருசாக தான் இருக்குது. அதனால் இப்போ வந்து ஒரு 2 months வந்து ஜிம் போயிட்டுருக்கிறேன். பட் அதை இன்னும் ரெகுலர் பண்ண முடியல. ஏன்னா ஹேபிட்டை கொண்டு வரதுக்கு டிசிப்ளின் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இஃப் ஐ சி மை செல்ஃப் ஆஸ் அ டிசிப்ளின் பர்சன்னா என்னாலே எனக்கு 100% மார்க் கொடுக்க முடியாது. ஐ ஆம் கீப் ஆன் இம்ப்ரூவிங்கு. டைமுக்கு ஆஃபீஸ் போயிடுவோன்னா எனக்கு தான் ஃப்ரீடம் இருக்குதுல்ல, நம்ம நினச்சா போகலாம், படுத்து தூங்கலாம். பட் இருந்தாலும் ஐ வில் கோ அரவுண்டு 9:30 ஆஃபீஸ் டைமு. 9:30 சில நாள் போவேன், 10க்கு போவேன். பட்டு எல்லாம் படிக்கிறான். நாராயணமூர்த்தி 6:40 ஆஃபீஸில் இருப்பாரான். மார்னிங் 6:40 ஆஃபீஸில் இருப்பாரான். 8 மணி வரைக்கும் இருப்பாரான். அந்தளவுக்கு எக்ஸாஸ்டடாக என்னால் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து காலையில் வந்து வாக்கிங் கம்பல்சரி. ஈவன் இப்போ ஜிம் போயிட்டு வந்தனா கூட அது எனக்கு என்னென்னா வாக்கிங்கோட ஒரு இது என்ன அப்படின்னா, நான் வந்து வாக்கிங் போகும்போது பாட்காஸ்ட் கேட்பேன். ஸோ புக்ஸு நிறையா படிக்கிறத தாண்டி இப்போ உங்களுக்கு வந்து புக்ஸ் படிக்கிற ஹேபிட் இப்போ என்னங்க, லேர்னிங் பண்ணணும். லேர்னிங்க்கு அந்த காலத்தில் ஒரே மெத்தட் தான். ஒன்லி நீங்கள் வந்து லைப்ரரி போகணும், புக் எடுத்து படிக்கணும். ஏன்னா எல்லாருமே எல்லா புக்கையும் நம்மளால் வாங்க முடியாது. இன்னைக்கு புக்கு என்ன காஸ்ட்லியோ அதே காஸ்ட்லி தான். 20-25 வருஷம் முன்னாடி அதே காஸ்ட்லி தான். இப்போ அன்றைக்கி வந்து நான் படிக்கும்போது என்னுடைய மெஸ் பில் 350 ரூபா. அன்றைக்கி புக்கு 350 ரூபா. இன்றைக்கி மெஸ் பில் 3000 ரூபா 4000 ரூபா வரும். இன்றைக்கி அதே புக்கு 350 ரூபா தான். சரி, அது வந்து அதுதான் ஸ்கேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாக கொடுக்க முடியும். ஸோ ஆனால் இன்றைக்கி ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் உங்களுக்கு வந்து ஆடியோ வந்துருச்சு, வீடியோ வந்துருச்சு. சரியா? ஸோ அப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் லேர்னிங்கில் வந்து உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ நான் வந்து பாட்காஸ்ட் வந்து டெய்லியும் காலையில் வந்து ஒரு இந்த 40 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறையா இருக்குது. அந்த மிந்த்ராவோட ஃபவுண்டர் வந்து ஒன்று வச்சுருக்காரு, அது பேர் ஸ்பாரக்ஸ்னு ஒரு சேனலு. அப்புறம் வந்து த கான்ட்ரா மைண்ட்ஸ்னு ஒன்று. அப்புறம் வந்து த நியான் ஷோ. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டார்ட் அப்பை பற்றியும் பிஸ்னஸை பற்றியுமான ஒரு பாட்காஸ்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு அதை காலையில் அந்த வாக்கிங் போகிறது உடம்புக்கு எப்படியோ அது மாதிரி மனதுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணணும், இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது இந்த பாட்காஸ்ட்டில். ஏன்னா அந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாம் வந்து பேசும்போது நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்து பேசுவாங்க. ஸோ அது பேசும்போது வந்து என்னை இன்னும் வந்து அதிகமாக வேலையை செய்ய சொல்லுவோம். பட் சாயந்தரம் சம்வாட் ஒரு 6-7க்கெல்லாம் வந்து வீட்டுக்கு போயிடுவேன். அதனால் ரொம்ப எக்ஸாஸ்டட்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த டெய்லி ஹேபிட் ஆஃப் வாக்கிங், இப்போ ஜிம் போகிறது, தென் பாட்காஸ்ட் கேட்குறதெல்லாம் வந்து என்னைய ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஸோ ஒன் லாஸ்ட் கொஷின், வாட் அட்வைஸ் would you offer to young professionals, especially MBA students looking to become entrepreneurs? சம்டைம்ஸ் இல்லை என்டர்ப்ரனர்ஷிப் இஸ் ஹார்டு. ஸோ அதுக்கு முதல்ல வந்து எனக்கு மைண்ட் செட் வேணும். இப்போ நான் நிறைய பேர்த்த வந்து புஷ் பண்ணுவேன் என்டர்ப்ரனர் ஆகணும்னு சொல்லிட்டு. பட் அது வந்து பண்ண முடியாதுன்னு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பர்சவரன்ஸ் கண்டிப்பாக வேணும். டைம் நிறையா எடுத்துக்கும். ஸோ இப்போ எங்கிட்ட அட்வைஸ்க்கு வரவங்களுக்குலாம் அதான் சொல்லுவேன். இப்போ என்னென்னா நான் வந்து க்ரோத் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா, அதாவது பிஸ்னஸுக்கு இப்போ என்னால் சொல்ல முடியும்னா பேசிக்காக பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்னால் வந்து அந்த அட்வைஸை கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் என்னுடைய ஜேர்னி இப்போ இன்றைக்கி நாங்கள் பண்ணுற ரெவன்யூ எனக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரு 13 வருஷம் ஆச்சுன்னா, இன்றைக்கி யாருக்காவது நான் மென்டாரிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 7 to 8 இயர்ஸ்க்குள்ளே என்னால் வந்து அது அவங்க ஃபீல்டை பொறுத்து, அது ஈவன் 5 இயர்ஸில் கூட இட் இஸ் பாசிபிள். ஸோ 7 to 8 இயர்ஸ்க்குள்ளே கூட இந்த க்ரோத்தை வந்து என்னால் கொண்டு வர முடியும். ஈவன் இஃப் தட் பர்சன் ஆர் தட் குரூப் ஆஃப் பீப்புள் ஃபவுண்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து தே ஆர் பர்சவரன்ஸோடையும் அதே எனர்ஜி பேஷனோடய இருந்தால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு என்டர்ப்ரனர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு
போய் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு வரது வந்து இட் இஸ் பெட்டர் ஆப்ஷனு அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அது சொல்லுவாங்கள்ல, அடுத்தவங்க காசில் போய் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்துடலான்ட்டு, நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை. நான் டேரெக்டாக வந்து என்டர்பிரனர்ஷிப்பில் வந்ததுனால ஐ மேட் லாட் ஆஃப் லாசஸ். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தெரியாது, வட்டி கணக்கு பார்க்கணுங்க, அவ்வளோதாங்க. வெரி சிம்பிளுங்க. நீங்கள் இப்போ ஃபைனான்ஸ் சக்ஸஸ் பண்ணணும்னா உங்கள் பிஸ்னஸ் என்ன ரிட்டர்ன் கொடுக்குது, வெளியில் நீங்கள் என்ன வட்டிக்கு கடன் வாங்குறீங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து 12% தான் ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா நீங்கள் 24% அப்படின்னா 2 ரூபா வட்டிக்கு கடன் வாங்கினீங்கன்னா எப்படி வந்து ஒரு எதையாவது விற்றுட்டு தான் கற்றணும், இல்லைனா ஐபி தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் போயிட்டு வெளியில் லேர்ன் பண்ணிட்டு ஃபைனான்ஸ், ஏற்கனவே அந்த பழைய வீடியோவில் சார் சொல்லியிருந்தார், ஃபஸ்ட்டு சேல்ஸை கற்றுக்குங்க, ஃபைனான்ஸை கற்றுக்குங்க, பீப்புளோட இன்டர்பர்சனல் ஸ்கில்லை கற்றுக்குங்க. ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் வரும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 35 ஏஜு. ஸோ அந்த 15 வருஷம் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், நிறையா ஃபெயிலியர் மூலம் கற்றுக்கிட்டதை ஈவன் இதில் ஒரு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸும் கூட சொல்லலாம், அப் டு 40 வரைக்கும் லேர்னிங் தான். ஸோ இப்போ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோத்துக்கு மூவ் ஆன் ஆகிருக்கிறோம். பட் இனிமேல் வந்து ஹை க்ரோத் போகிறதுக்கான பாசிபிலிட்டியை ஐ ஃபைண்ட் அவுட். ஸோ அதனால் கண்டிப்பாக இனிமேல் க்ரோ ஆக முடியும். அது மாதிரி நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து ஒரு 3 இயர்ஸ் to 5 இயர்ஸ் வந்து ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிவிட்டு தென் அதே மாதிரி வேரியஸ், இப்போ எனக்கு வந்து அன்னைக்கு கூட வந்து ஒரு பையன் வந்து இந்த கேபிஎம்ஜிலேயே அதை கிடச்சிருக்குது, எம்பிஏ முடிச்சுட்டு, ஆனால் பையன் அங்கே போக மாட்டேங்கிறான், அவன் என்டர்பிரனர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஒரு நம்மக்கிட்ட ஸ்டாஃபாக இருந்தவர் அவர் பையன். அதெல்லாம் கேபிஎம்ஜி கிடச்சா போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சைடு, ஸோ ஃபைனான்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு வந்துடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு வந்துடலாம். சரியா? ஸோ அங்கே போனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ என்ன அவங்க ஸ்டாக் இன்வெஸ்டிங்லாம் இருக்குது கேபிஎம்ஜியில். அங்கே போகும்போது என்ன அப்படின்னா கம்பெனிஸ் வந்து மற்ற கம்பெனிஸை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த லேர்னிங் வந்து நம்ம பிஸ்னஸுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சேல்ஸ் ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, உங்களுக்கு சேல்ஸ் ஜாப் கிடச்சிதுன்னா சேலரியை பற்றி யூ ஷுட் நாட் திங்க் அபவுட் இட். போங்க, ரிஜெக்ஷன் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பண்ணுங்கள், ஷேம் உங்களுக்கு ஆகும். எல்லாம் வெளியிலேயே வாட்ச்மேன் துரத்தி அடிச்சிருவாங்க, கம்பெனிக்குள்ளேயே விட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் உங்களை ஷேப் பண்ணோம். தென் when you start your business, you become successful. On behalf of Chairman, Secretary, Principal, Director, KPR Business School, we sincerely thank Mr. Gokul for generously sharing his journey, wisdom and experience with us. From humble beginning in Tiruchengodu, leading a tech-driven company that reaches millions. His story is a powerful reminder that passion, adaptability and perseverance can lead to be impactful innovation. As future leaders, we inspired by your multi-dimensional approach, combining entrepreneurship, technology, innovation, social responsibility and deep connection to your roots. Thank you once again, sir, for joining us and being the inspiration to the next generation. Thank you. Thank you.